ரவி, உன்னை தடுக்க முடியாது என்ற அந்த அச்சமான குரல் கேட்டவுடன் ரவி தனது விளக்கை அணைத்தார். ஆனால் அறை வெறுமையாக இருந்தது. சில நொடிகளில் மேல் மாடியில் மீண்டும் அடி சத்தம் கேட்கப்பட்டது. ரவி மெதுவாக தன் துப்பாக்கியை எடுத்து மேலே போனார். அங்கு ஒரு பழைய நூலகம் இருந்தது. அனைத்து சுவர்களிலும் தூசிப்பட்ட புத்தகங்கள். ஆனால் நடுவில் ஒரு நாற்காலி. அதில் யாரோ உட்கார்ந்திருந்தார் போல் இருந்தது. ரவி நெருங்கினார். நாற்காலியில் யாரும் இல்லை. ஆனால் மேசையின் மேல் ஒரு காகிதம் கிடந்தது. அதில் எழுதப்பட்டிருந்தது 12 தான் சாவி. நீ உண்மையை தேடுகிறாய் என்றால் கடிகாரம் அடிக்கும் போது ஜன்னலை திற. அங்கே உனக்கு பதில் காத்திருக்கிறது. ரவி ஆழமாக சிந்தித்தார். திகழ்த்தினார். ஜன்னலை திற எது? அந்த நேரத்தில் பழைய சுவர்கல்லார் கடிகாரம் மீண்டும் டிக் டக் டிக் டக் என்று இயங்கத் தொடங்கியது. அதில் நேரம் சரியாக 12:15. கடிகாரம் அடிக்கும் சத்தத்துடன் ஜன்னல் தானாக கிறுக் என்று திறந்தது. குளிர்ந்த காற்று அடித்தது. ஜன்னலின் பக்கத்தில் ஒரு கருப்பு நிற மூடிய பையுடன் யாரோ ஓடிச் சென்றார். ரவி உடனே பின்தொடர்ந்தார். அந்த நிழல் மனிதன் பின்புறத் தோட்டத்துக்குள் சென்று மறைந்தான். ஆனால் தரையில் ஒரு பொருள் விழுந்திருந்தது. ஒரு பழைய சாவி. ரவி அதை எடுத்தார். அந்த சாவியில் ஒரே ஒரு எழுத்து இருந்தது, ஆர். என்று ரவி தன் மனதில் குரல் எழுப்பினார். இது யாருடைய சாவி? என் பேரா? இல்ல, இன்னொருத்தரா? அந்த நேரத்தில் வீட்டுக்குள் மீண்டும் அந்த குரல், உண்மை உன் ரத்தத்தில் இருக்கிறது ரவி.